வெள்ளச்சோள பொங்கல் ரெடி பண்ணலாம் வாங்க. 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு 2, 3 வாட்டி கழுவிட்டு ஃபேன் காற்றுல காய வச்சிடலாம். அது காஞ்சினே இருக்கிறதுக்குள்ளே வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு வடை காம்பினேஷன் நல்லாயிருக்கும். உளுந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டுக்கலாம். அது கிரைண்டரில் போயிட்டே இருக்கட்டும். நல்லா தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய போடக்கூடாது. அப்புறம் பொங்கலுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சுடு தண்ணி கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே இந்த வெள்ளைச்சோளத்தை ரவா பதத்துக்கு அரைச்சிக்கணும். மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அதை அரைச்சிட்டு அதுக்குள்ளே சுடு தண்ணி ரெடி ஆகினே இருக்கும். வடை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இடித்த மிளகு போட்டுக்கோங்க. மிளகு போட்டதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, அப்புறமா கொஞ்சம் மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்தோன்னா நம்ம ஹோட்டலில் போடுற வடை மாதிரி வந்துடும். நல்லா போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்குங்க. அடித்து கலக்குனீங்கன்னா நல்லா அது ஒரு பபுள்ஸாக வரும். அதுதான் பதம். நல்லா அடித்து கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுருங்க. 10 நிமிஷம் அது மூடியில் இருக்கிறதுக்குள்ளே மறுபடியும் பொங்கலுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. பொங்கலுக்கு பார்த்துக்கலாம். பொங்கலில் ஒரு கரண்டி நெய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு போட்டதுக்கப்புறமா இந்த ரவையாக நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வெள்ளைச்சோளத்தை, அது ரவை உப்புமா பண்ணுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா கட்டிடும். கட்டக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை அப்படியே பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. வடை போட்டு எடுத்துக்கலாம். வடை போட்டு எடுத்த உடனே இது வெந்துடும். இது வெந்துருச்சான்னுட்டு நல்லா கையில் பிடிச்சி அமுக்கி பாருங்கள். அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இதெல்லாம் முடிச்சிடலாம். வடை வேலை முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக பொங்கல் வெந்து இறக்குற நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் நெய்னா எண்ணெய்னா வச்சுக்கோங்க. நான் நெய் கொஞ்சம் தான் சேர்ப்பேன். அதனால் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கினேன். போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் நல்லா போட்டு நல்லா அது பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து பொங்கலில் போட்டுருங்க. நல்லா கருவேப்பிலெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பொங்கலில் போட்டுட்டு பொங்கலை நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கிட்டு மறுபடியும் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த வாசனைலாம் பொங்கலில் நல்லா இறங்கும். நம்ம ரைஸ் போட்டு பொங்கல் பண்ணுற மாதிரியே இருக்கும் இது. அதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து தட்டில் போடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.